இந்த மாதம் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை நீங்கள் வழிபடும் உங்கள் மத கடவுளே துல்லிதமாக கூற முடியாது, தோராயமாகத்தான் கூற முடியும். காரணம், அது உங்கள் அந்தரங்க ஜாதக புதிர்களில் இருந்து வெளிப்படுகிறது. அதை நீங்கள் தான் தக்க ஜோதிட ஞான குருவை கொண்டு தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது பராபவ வருடம் ஆணி மாதம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரை. என்ன கும்பராசி அன்பர்களே, என்னத்தை சொல்றீங்க? ஏற்கனவே 7 நாள் சனியில் இருக்கீங்க. இப்போ வேற திரௌபதி துகுலுரியப்பட்டால் என்ற இடத்துல குரு பகவான் வேற போயிருக்காரு. கடந்த 2025 ஜூன்ல இருந்து 2026 ஜூன் வரல நல்லா தான் சாமி இருந்தது. கெஞ்சினாலும் கிடைக்காது குரு 5. ஆனால் அப்பவும் கெஞ்சி பார்த்தாங்க, யாரும் கொடுக்கலன்னீங்கன்னாக்கா அதுக்கு உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் பார்க்கணுமே தவிர ராசி பலன் ஒன்றும் குற்றம் இல்லை. அங்கே இல்லைன்னா இங்கே வராது, அங்கே நகினா இங்கே நகி, அங்கே அச்சானா இங்கே அச்சா, அங்கே அச்சா இல்லைன்னா இங்கேயும் அச்சா இல்லை. அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இதுதான் ஒவ்வொரு பதிவுக்கு முன்னாடியும் சொல்கிறேன் நான் தெளிவுரை. இப்போ இந்த மாதம் உங்களுக்கு கடன்காரன் உங்கள் பேண்ட்டு சக்காயை உருவாத குறையாக உங்களை டார்ச்சர் பண்ணுவான். இதே பெண்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அதே தான். உனக்கெல்லாம் எதுக்குமா, ஆமாம் துணிமணி அப்படின்னு கேட்டானாலே நமக்கு கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினால் லங்கை வேந்தன் கலங்குங்க. அதுக்கான வாய்ப்பு தானே உண்டு, இருக்கிறதான்னு சொல்ல முடியும். இல்லாதது எப்படி நான் சொல்ல முடியும்? சொன்னாலும் நடக்காது. ஆக கடனாலும் வழக்காலும் நோயாலும் மன பயம், அது வருதோ இல்லையோ வந்துருமோன்ற பயமாவது அதிகமாக இருக்கும். அது அப்படிப்பட்ட நேரம். அடிப்படை ஜாதகத்தில் வர்ணன்ற மாதிரி தசாபுக்தி இருந்தால் வந்துடும். அது உங்களுடைய ஜாதகத்தை பார்க்காமல் கூற முடியாது. மொத்தத்தில் கடனால் வழக்கால் நோயால் விரோதியால் நீங்கள் மன நிம்மதியையும் பொருள் இழப்பையும் சந்திப்பீர்கள். இந்த மாதம் ஒரு வருஷத்துக்கு இருக்குது, இந்த மாதத்திலையும் இருக்குது. அவ்வளோதான். முயற்சி கைகூடும். உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை மெர்சல் என்பதில்லை என்பதை போல் அப்படியும் இருப்பீர்கள். வாயை திறந்தாலே செலவு வர மாதிரி தான் பேசுவீங்க. குடும்பம் நடத்துறதுக்கே சமயத்தில் பணம் தட்டுப்பாடு வந்துடும், பணத்தட்டுப்பாடு வந்துடும். உங்கள் மனம், உங்கள் புத்தி, உங்கள் ஆத்மா, உங்கள் அறிவு, அது இந்த மாதம் ஆரம்பித்த உடனே நல்ல பிரகாசமாக வேலை செய்யும். இந்த மாதமான 15 ஜூன் 2026 ஒரு 3 நாள் கழிச்சு 18ஆம் தேதி ஜூன் 2026 21 ஜூன் 2026 மொத்தம் 3 தொகை வரும். அதுவும் அடிப்படை ஜாதகத்தில் யோக திசைகள் நடப்புறவங்களுக்கு தான். இல்லாதவங்களுக்கு கம்மியாக வரும், கஞ்சி குடிக்கிற அளவுக்கு. அது முதல் தொகை 3, அடுத்தது 8, அடுத்தது 5. 3ன்ற தொகை, 8ன்ற தொகை, 5ன்ற தொகை வரும். அதன் பிறகு ஆழ் மனசில் ஏதோ ஒரு ஆவி பூந்துக்கிட்டு பலவிதமான ஆசைகளை கொடுக்குது. பொன்னாசை, மண்ணாசை, பெண்ணாசை. இது தலை ஃபுல்லாகவே பாரம், தாங்க முடியாத அளவுக்கு பாரம். அரிப்பு, சாதாரண அரிப்பு இல்லை, மூளைக்குள்ள அரிப்பு. எது அரிப்பு? லட்சிய அரிப்பு, பொருளாதார அரிப்பு. பிறகு 5 நிலைகளில் கூற உள்ளேன். முதல் நிலை வருகின்ற 8 ஜூன் 2000 வருகின்ற இல்லை, கடந்த 8 ஜூன் 2026, கடந்ததுலேருந்து தானே சொல்லணும், அப்போ தானே கிரகம் எப்படி பாதிச்சிருக்குன்னு தெரியும். 8 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026 வரையிலும் உங்களுக்கு நகை வைத்து பணம் வாங்கி உங்களுடைய இஎம்ஐயை கட்டக்கூடிய சூழ்நிலையான டைம். அதுதான் இந்த முதல் நிலை. 2வது நிலை 20 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. தொழில் முன்னேற்றம், தொழில் வளர்ச்சி, அதன் மூலமாக 9ன்ற தொகையில் பணம் வரும். 3வது நிலை 22 ஜூன் 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த நேரத்தில் ஒரு பெருங்கொண்ட கடனுக்காக அப்ளிகேஷன் போடுறீங்க. 5ன்ற தொகை 5 லட்சமாக இருக்கலாம், 50 லட்சமாக இருக்கலாம், 5 கோடியாக இருக்கலாம். இது அமைப்பு. 4வது நிலை 4 ஜூலை, ஜூன் இல்லை, 4 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சு தான் நடக்குமே தவிர அது கல்யாணத்தில் முடியாது. அந்த பேச்சு நடக்கும். பிரிந்த தம்பதியர்கள் இந்த நேரத்தில் ஒன்றிணையலாம். 3 இஎம்ஐ கட்ட வேண்டிய இடத்துல 2 இஎம்ஐயோ 1 இஎம்ஐயோ கட்டலாம். 3 மாத வாடகை தர முடியாதவர்களால் 1 மாத வாடகையாவது தரலாம். 5வது நிலை என்பது 5 ஜூலை 2026 முதல் 16 ஜூலை 2026. இந்த காலகட்டம் ஷேர் பிஸ்னஸ்ஸு, ஸ்பெக்குலேஷனு, லாட்டரி டிக்கெட்டில் பணம் வராது. ஆன்லைன் ரம்மியை நம்பி விளையாண்டிங்கன்னா நஷ்டம் ஏற்படும். அதனால் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஹெல்த்லேயும் கொஞ்சம் டிசார்டர் வரும், அதனால் கொஞ்சம் பொருள் செலவு வரும். மொத்தத்தில் இந்த மாதம் என்பது உங்களுக்கு பணத்தட்டுப்பாடான மாதம், லாபத்தட்டுப்பாடான மாதம்,
மனசில் ஒரு விதமான இனம் புரியாத பயம் வந்து சூழ்ந்து கொண்டதை போல் இருக்கும். பொருளாதாரத்திலும் இனி நம்மால் குடும்பம் நடத்த முடியுமான்னு வரவுக்கு மீறி செலவு. 100 ரூபாய் வந்தால் வருவது 120 ரூபாய் செலவு. அப்படித்தான் வண்டி வந்து ஓடுற மாதிரி இந்த மாதம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் மீறி தைரியம் ஆரம்பத்தில் இருக்குது. இந்த மாதம் ஆரம்பித்த 16 ஜூன்லேருந்து 20 ஜூன் வரலும் தைரியம் இருக்குது. 20 ஜூனுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் இறங்குது. அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு பணவரவு நாட்கள் கடந்த 10 வருடங்களாக தருகிறேன். அதில் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் உள்ள யோக திசாபுக்திகள் ஏற்பத்தான் அதில் லட்சக்கணக்கோ ஆயிரக்கணக்கோ நூற்றுக்கணக்கோ வரும் என்பதையும் நான் அதிலேயே தெளிவுரையாக சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த பணவரவு நாட்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சந்திராஷ்டம நாட்களில் ஏற்கனவே உங்களுக்கு கெட்ட திரௌபதி துகிலுரைப்பட்டால் என்ற போல நேரம் இருக்கிறனால சந்திராஷ்டம நாட்களில் கடன்காரனையோ மற்றவர்களையோ சந்திப்பதை தவிர்த்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்குத்தான் 10 வருடங்களாக தந்து கொண்டிருக்கிறேன். அதை பயன்படுத்தி உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், உங்களையும் உங்களை சார்ந்த குடும்பத்தையும் என்று கூறி நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.